மானங்கள் எனக்கு இரங்கள் ஆயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு இரங்கள் ஆயின. வருவேன் வருவேன் உமதில்லம் வருவேன், உந்தன் பாதத்தின் அடிச்சுவடை தொடர்ந்தே பேரானந்தம் அடைவேன். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு இரங்கள் ஆயின. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு கிறிஸ்துவின் அடிச்சுவடு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் ஒருவன் தானும் கிறிஸ்துவை போல ஜீவிக்க வேண்டுமென்றே எப்போதும் விரும்புவான், அதற்காக முயற்சிப்பான். அந்த ஆவல் நமக்குள் இருக்கிறதா? அப்படியானால் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது முதலாவது நமக்கு தெரிய வேண்டும். பாவமற்றவராக உலகிற்கு வந்து மனுக்குலத்தின் பாவத்தை தம்மேல் சுமந்து மனிதனுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிற நமது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிவோம். இந்த காரியத்தை அவர் வெகு லகுவாக செய்து முடிக்கவில்லை. இந்த மீட்பை சம்பாதித்து கொடுப்பதற்காகவே இவ்வுலகிலே பல நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், கோபங்கள் போன்றவற்றை அவர் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் தாம் வந்த நோக்கத்திலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. தாம் வந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் வரை சோர்ந்து போகாமல் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. கிறிஸ்து நிறைவேற்றிய மகா ரட்சிப்பின் கிரியையை அவரை தவிர யாராலும் செய்ய முடியாது. அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் அவர் நடந்த பாதையில் நடக்கவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்து நடந்த பாதை எதிர்ப்புகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் நிறைந்த வாழ்க்கை என்றால் அவர் பாதையில் நடக்க வாஞ்சிக்கும் நம்மையும் அவை யாவும் நிச்சயம் எதிர்கொள்ளும். அவற்றின் மத்தியிலும் நாம் ஆண்டவரைப் போல நன்மை செய்கிறவர்களாக வாழ முடியுமா? நமக்கு தீமை செய்த ஒருவன் ஆபத்திலே சிக்கி தவிக்கும் போது அவனுக்கு நன்மை செய்ய நம்மால் தீவிரமாக செல்ல முடியுமா? இது கடினம், இது கூடுமான காரியமில்லை என்று சொல்வோமானால் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வதும் நமக்கு கடினமாகவே இருக்கும். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல வாழ வாஞ்சிக்கிறோமா? இனி உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். ரோமர் 12 வசனங்கள் 9-21. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 4:17. ஆகவே நன்மை செய்வதால் பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவை போல உயிரோடு இருக்கும் வரை நன்மை செய்கிறவர்களாகவே வாழ தீர்மானம் செய்து கொள்வோமாக. பிறருக்கு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உலகம் கொண்டு வந்த பலவித இக்கட்டுகள் மத்தியிலும் இயேசு வாழ்ந்தபடியே அவர் வழி நடக்க எங்களுக்கு உதவும். ஆமேன்.